தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27 முதல் 32 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 27வது வாக்கியம், விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நமக்கு தெரியும், விபச்சாரம் என்று சொல்கிற சமயத்தில் பிரமாணிக்கத்துக்கு எதிராக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அப்போ உடல் ரீதியாக மட்டுமல்ல, மன ரீதியாகவும் உல ரீதியாகவும் அதே சமயத்தில் சிந்தனைகளிலும் பேச்சுகளிலும் கருத்துக்களிலும் நாம் விபச்சாரம் செய்யக்கூடாது. இப்படி என்றால் பிரமாணிக்கத்துக்கு எதிராக போகாமல் வாழ வேண்டும். பெற்றோர்கள் எவ்வாறு கணவன் மனைவி, மனைவி கணவன் 2 பேரும் பிரமாணிக்கத்தோடு வாழ வேண்டுமோ அதே மாதிரி தான் பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரமாணிக்கத்தோடு அவர்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி பங்கு மக்கள் பங்குக்கு பிரமாணிக்கத்தோடு இருக்க வேண்டும். இறை மக்கள் திருச்சபைக்கு பிரமாணிக்கத்தோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி மனிதர்களாக நீங்கள் நானும் இந்த சமுதாயத்திற்கு பிரமாணிக்கத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நானும் இந்த இயற்கைக்கு பிரமாணிக்கத்தோடு நாம் இருக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் நாம் செய்கிற போது இந்த பிரமாணிக்கத்துக்கு எதிராக போகக்கூடாது. பிரமாணிக்கம் சொல்லும்போது அழிப்பதற்காக அல்ல, மாறாக அதை காப்பதற்காக தான் தெய்வம் நமக்கு தந்திருக்கின்றார். அதை வளர்த்தி கொண்டு வரக்கு தான் தெய்வம் நமக்கு தந்திருக்கின்றார். அதான் நாம் பார்க்கின்றோம் இல்லையா? பழுகி பெருகி இந்த உலகத்தை, இந்த மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க புஸ்தகங்கள் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம் வாசிக்கின்றோம். தெய்வம் நமக்கு உலகத்தை நமக்கு தருகின்றார். இது அழிப்பதற்காக அல்ல, அதை காப்பதற்காகத்தான் தெய்வம் தந்திருக்கின்றார். அப்படி என்றால் என்னை நம்பி ஒரு உயிரை தெய்வம் தருகிறார் என்றால் அந்த உயிரை நான் காக்க வேண்டும். அது கணவனை நான் காக்க வேண்டிய என்னுடைய கடமை, மனைவியை காப்பது என்னுடைய கடமை, பிள்ளைகள் பெற்றோர்களை காக்க வேண்டிய என்னுடைய கடமை, இந்த சமுதாயத்தை காக்க வேண்டிய என்னுடைய கடமை, இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய என்னுடைய கடமை. அப்போ விபச்சாரம் செய்யாதே என்று சொல்ற சமயத்தில் பிரமாணிக்கத்துக்கு எதிராக ஒரு நாளும் பேசாதே, சிந்திக்காதே, செயல்படாதே. பண்பாளர்களே, சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு வருகின்றோம்? நாம் நமக்கே பிரமாணிக்கத்தோடு இருக்கின்றோமா? இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எதற்காக? என்னை நம்பி பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்காக நான் உழைக்க வேண்டும். என்னை நம்பி என் குடும்ப அங்கத்தினர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காக என் உடலை நான் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். மாறாக என் சுயநலத்தை மையப்படுத்தி கொண்டு நான் குடித்தும் சிகரெட் பிடித்து கொண்டும் நான் பல விபச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டும் பல பாவ வாழ்க்கை ஈடுபடுகிற சமயத்தில் என் உடலில் உள்ள ஆரோக்கியத்தை நான் இழந்து விடுகின்றேன். அப்போ ஆரோக்கியத்தை நான் இழந்து விடுகிற சமயத்தில் என்னை நம்பி இருக்கின்ற குடும்ப அங்கத்தினர்கள், இந்த சமுதாயம், அவர்கள் அங்கு பாதிப்புக்கு உள்ளாகி விடுகிறார்கள். அப்போ நான் செய்கிற பாவங்கள் இது பல பெரிய பாவங்கள். அப்போ இதுதான், அதுக்கு அனுமதி இல்லை. அப்போ நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நானும் பிரமாணிக்கத்தோடு வாழக்கூடிய வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரை செய்து கொண்டு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, விபச்சாரம் செய்யாதே என்று நீ கட்டளையிட்டீர். நாங்கள் அந்த கட்டளைக்கு ஏற்றபடி நடக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்துடும். பிரமாணிக்கத்தோடு வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்துடலும். தூயாவின் அபிஷேகத்தில் எங்களை நிரப்பியறலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.